இவ்வளவு வாக்குவாதம் பண்றேன்னா உரிமையோட பேச முடியும். அங்க ஒரு நான் தகப்பனும் கிடையாது, ஒரு மயிலும் கிடையாதுடா. உனக்கு என்னடா நான் தகப்பேன்? ஆசான்ட்ட இதை கூட கேட்கலன்னா ஆசாங்கிட்ட நீ கேட்க முடியாது. ஆசான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும். ஆசானை கேட்கலாம். ஆசான் உனக்கு தெரிஞ்சு செய்யக்கூடாத தவறுல அவர் இருந்தாருன்னா நீ செய்யலாம், கேட்கலாம். அப்ப கூட கேட்க முடியாது. அவன் தவறா இருந்தா கூட அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நினைக்கணும். தவறான திசையில போய்கிட்டு இருந்தா கூட அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு போகணும். நீ செய்யறது தப்புன்னு கேட்கிற அதிகாரம் உனக்கு கிடையாது. அவனுக்கு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கான், அவன் கேட்பான். அவனுக்கு குருன்னு ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் அதை கேட்க முடியும், நீ கேட்க முடியாது. அதெல்லாம் இருக்கு. இப்படியெல்லாம் சொன்ன மாதிரி உட்கார வச்சுட்டு விளக்கம் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. சித்தாந்தத்துல சித்தர்களுடைய நிலைப்பாட்டுல அந்த விளக்கங்களும் கிடையாது. ஆமா, அவன் தெரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியாம போனா நமக்கு என்ன அப்படின்ட்டு இப்படி பேசாம பார்த்துட்டு பேசாம விட்டுறலாம். கேள்வி கேட்க சொன்னா என்கிட்ட நீ செஞ்சதை நியாயப்படுத்துற.